Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரானின் 90 விழுக்காட்டிற்கும் அதிகமான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் கார்க் தீவை குறிவைத்து தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. கார்க் தீவில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள், ஏற்றுமதி முனையங்கள் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்திருக்கிறோம். அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு வான்வழி தாக்குதலால் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் கார்க் தீவு. விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். இந்த கார்க் தீவு பாரசீக வளைகுடால சவுதியிலையும் குவைத்திலையும் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்களுக்கு பக்கத்துல இருக்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில ஹார்மூஸ் நீரிணை எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே போல கார்க் தீவும் மிகவும் முக்கியமானது. ஏன்னா ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில 90% இந்த கார்க் தீவு பங்கு வகிக்கிறது. அதனால அது ரொம்பவே முக்கியமான இடம். ஈரானை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் ஏற்றுமதி தான் அவங்களுடைய மிக பெரிய பொருளாதார வாய்ப்பு. அதனால கார்க் தீவு எப்பவுமே ஒரு முக்கியமான இடம் தான் ஈரானை பொறுத்த வரைக்கும். இப்ப ட்ரம்ப் விதித்த கெடு, அதாவது நீங்க ஹார்மூஸ் நீரிணையை திறக்கலன்னா உங்க நாட்டையே மொத்தமாக அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு டெட்லைன் கொடுத்தாரு. இந்த நேரத்துக்குள்ள நீங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கெடு நம்ம நாட்டு நேரப்படி நாளை காலை 5:30 மணி வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 24 மணி நேரம் கூட இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் ஈரான் தரப்புல ஹார்மூஸ் நீரிணையை திறப்பதற்கான எந்த ஒரு முடிவையும் அவங்க எடுத்ததாக தெரியல. அதனால அவங்க அதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதை அமெரிக்காவும் உணர்ந்திருக்கிறது. அதன் காரணமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீதான தாக்குதலை மேலும் மேலும் அதிகப்படுத்திட்டே வர்றாங்க. காலையிலேருந்து நம்மளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட டெஹ்ரானுக்கு பக்கத்துல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதுல 18 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த நிலைமையில தற்போது கார்க் தீவையும் குறிவைத்து தாக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள், அப்புறம் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய இடங்கள், இதையெல்லாம் குறிவைத்து தான் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஈரானினுடைய பிசினஸ் வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கான வேலைகளை தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. முதல்ல அவங்க சொன்னது அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க அல்லது அணு ஆயுதம் வைத்திருக்கிறாங்கன்ற அடிப்படையில தான் இந்த சண்டையே தொடங்குச்சு. ஆனா நாளடைவுல ஈரானை பொருளாதார ரீதியா வீக் ஆக்குனா அவங்களால தொடர்ந்து போற கண்டினியூ பண்ண முடியாது. தங்களுடைய அழுத்தத்துக்கு ஏற்று அவங்க அந்த ஹார்மூஸ் நீரிணையை திறந்தே ஆக வேண்டும். அதனால ஈரானினுடைய பொருளாதார வாய்ப்புகள் எல்லாம் அழிக்கிறது சரியான நடவடிக்கையா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்துவிட்டாங்கன்னு புவிசார் அரசியல் வல்லுநர்களா சொல்றாங்க. அந்த அடிப்படையில கார்க் தீவுல இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் கிடங்குகள், அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய இடங்கள், இதையெல்லாம் குறிவைத்து ஏவுகணை தாக்குதலா நடத்தியிருக்கிறாங்க. இதுல பெரிய அளவுல உள்கட்டமைப்புகள் சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இது வரைக்கும் இதுல ஏதோ உயிர் சேதமோ காயமோ ஏற்பட்டதாக இது வரைக்கும் தகவல் இல்லை. ஆனா உள்கட்டமைப்புகள் பெரிய அளவுல சேதமடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்க மறுபடியும் செய்யறதுக்கே ரொம்ப அதிகமான நாட்கள் தேவைப்படும் அப்படிங்கறதுனால இது ஒரு பெரிய இழப்பு தான் பிரகாஷ். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.